வணக்கண்ணே. இப்ப இந்திய அரசு வந்து பல்வேறு விஷயங்கள்ல பொதுமக்களுக்கு நன்மை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த விலை நிர்ணயம் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி எரிவாயு சிலிண்டர்களுக்கும் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வெளியில இருந்து மாநில அரசு போடக்கூடிய வரியினாலதான் இந்த பிரச்சனைகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு பரவலாவே வந்து நம்ம அரசியல்வாதிகள் நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநரா அந்த நம்ம தொழிலாளர் அமைப்பினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாசன் பேரு. நான் ஒரு 40 ஆண்டு காலமா பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினராக இருக்கேன். இப்போ வந்து மாநில அமைப்பு செயலாளராக இருக்கேன் தொழிற்சங்கத்துல. 40 ஆண்டு காலத்துக்கு முன்னால இருந்து ஆட்டோ டாக்ஸி இந்த மாதிரி பெட்ரோல் எல்லாம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க. போன தேர்தல் எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல திமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கையில பாத்துட்டீங்கன்னாக்க பெட்ரோலுக்கு 10 ரூபா குறைப்போம், டீசலுக்கு 5 ரூபா குறைப்போம், கேஸுக்கு 100 ரூபா குறைப்போம் அப்படின்னு ஒண்ணுமே செய்யவே இல்லை. ஆனா மத்திய அரசு வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் இந்த 2021க்கு அப்புறமே 4 வாட்டி பெட்ரோல் விலையை டீசல் விலையை குறைச்சிருக்காங்க. கேஸ் மறுபடியும் குறைச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் 200 ரூபாய் சிலிண்டர் குறைச்சிருக்காங்க. இதான் யாருக்கு? பொதுமக்களுக்காக. அது இல்லாம பாரத பிரதமர் வந்து ஏழை மக்களுக்கு மகளிர்களுக்கு இலவசமாக சிலிண்டர் கோடிக்கணக்கான கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் எனக்கு ஒரே ஒரு கருத்தை ஒன்று உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுல ஏன் மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறேன். நீங்க படம் ஒரு பாத்துருப்பீங்க, நாடோடி மன்னன் ஒரு படம் வந்தது. ஆமா, அந்த படத்தோடைய எழுத்து கதை வசனம் எல்லாமே வரணும் பாத்தீங்கன்னா கருணாநிதி. அந்த படத்துல எம்ஜிஆர் இரட்டை வளத்துல நடிப்பாரு. அந்த படத்தோட வில்லன் யாருங்கன்னா வீரப்பா. அப்போ வந்து மந்திரியிட கேட்பாரு, ஒரு எம்ஜிஆர் போய் மறைச்சு வச்சிருவாரு, ராஜாவை போய் மறைச்சு வச்சிருவாரு. அப்போ வந்து கேட்கிறாரு மந்திரிய, மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த தளபதி கேட்கிறாரு. அப்ப அந்த மந்திரி சொல்றாரு, மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள், சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். ஆஹா, வேதனை வேதனை, என்ன செய்யலாம்? மதுக்கடையை திறந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னவனே இந்த கருணாநிதி தான். அன்னைக்கு எழுதினது 1969 அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் மதுக்கடையில் சாராய கடை, கல்லுக்கடை அத்தனை திறந்து தமிழ்நாட்டை குட்டி சேவராக்குன ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம். அவன் இந்தி தெரியாதுங்க. ஒரு வாட்டி டெல்லிக்கு போயிருக்கப்ப கூட தயாநிதியை கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா தயாநிதியை கூட்டிட்டு வரீங்கன்னா, உங்க ஸ்டாலின் இருக்காரு, அழகிரி இருக்காரு, அவனுக்கு எல்லாம் இந்தி தெரியாதுப்பா, இவனுக்குதான் இந்தி தெரியும்தான். ஸ்டாலின் மக வச்சு நடத்தக்கூடிய அத்தனை ஸ்கூல்லயுமே வந்து தமிழ்ல பேசினா 500 ரூபாய் ஃபைன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லா ஸ்கூல்லயும் சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு நடத்துற எல்லா ஸ்கூல்லையும் கனிமொழி திமுக காரங்க தான் அத்தனை பேர் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா ஸ்கூல்லயுமே இதுல நம்ம வேலூர்ல எம்பியா இருக்காரு பாருங்க, கதிர் ஆனந்த், அவரு ஸ்கூல்லயும் எல்லா ஸ்கூல்லயும் மும்மொழி இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் இந்திய படிக்க கூடாதுன்னு காரணம் என்னன்னா, இந்த சாராய கடை திறந்து வச்சுட்டு வேற எவனும் தமிழ்நாட்டை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு போக கூடாது, சிந்திச்சு வடநாட்டுக்கே போக கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. வடநாட்டுக்கு இங்க தமிழ்நாட்டுக்காரன் போயிடக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. இப்ப வடநாட்டுக்காரன் அங்க இருந்து இவங்களுக்கு பேசலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த பெரிய கல்வியில பாத்தீங்கன்னாக்க ராஜஸ்தான்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், குஜராத்துக்காரன் எல்லாம் இருக்கான், அருமையா தமிழ் பேசலாம். 40-50 வருஷமா இங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாண்ணே, இப்ப வந்தாரை வாழ வைப்போம்னு ஒரு கொள்கையை வெளியில வாயில சொல்லிட்டு அந்த மொழியை கத்துக்காது இந்த மொழியை கத்துக்காதுன்னு சொல்றாங்க. இந்த மொழியை கத்துக்காதுன்னு சொல்ல இதே கருணாநிதியா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், தயாநிதி மாறனா இருக்கட்டும், திமுக ஆராசாவா இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல போய் உட்காந்துட்டு விரல சுப்பிட்டு தானே உட்காந்துருக்காங்க. யாராவது ஒருத்தனாவது எழுந்துச்சு ஒரு கேள்வி கேட்க முடியுமா ஹிந்தியில? நிர்மலா சீதாராமன் கேட்கிற பதில் சொல்ல முடியுமா? அந்த அம்மா கேட்கறது, அந்த அம்மா எல்லா மொழியிலையும் பேசுறாங்க. ஹிந்தியில பதில் சொல்றாங்க, தமிழ்ல பதில் சொல்றாங்க, ஆங்கிலத்துல பதில் சொல்றாங்க. இவங்க எல்லாம் வாயை குழந்தைகிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. 39 பேரும் போய் என்ன புடுங்கிட்டா இருக்கானுங்க பார்லிமெண்ட்ல போய். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை இப்ப 2026 வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல நிச்சயமாக அண்ணாமலை தலைமையில மிகப்பெரிய ஒரு கூட்டணி தமிழ்நாட்டுல உருவாக தான் போகுது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பதான் போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க தனிப்பட்ட முறையில எங்க ஆட்டோ அமைப்பு சார்பாக இது சம்பந்தமா பிரச்சாரம் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு இருக்கோம். மிக 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 எழுச்சியான கருத்துக்களை தெரிவிச்சீங்க. ரொம்ப நன்றி.